சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே மாதந்தோறும் ரூ. 2000 கொடுக்க போகிறதாக மகிழ்ச்சி தகவல் வெளியே இருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே ரூ. 2000 கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே, இது உண்மையா இல்லையா? எப்போ கொடுக்க போகிறாங்க? இதுக்கு எதுவும் தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையான தகவல் கிடைக்கும். இப்போ தமிழகத்துல பெண்களுக்காக மாதம் ரூ. 1000 சொல்லிட்டு உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தேர்தல் நேரம்னால நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் ரூ. 1000 பெண்களுக்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேபோல இப்போ தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. ஸோ எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மாதந்தோறும் பெண்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்காக மட்டுமே குடும்ப விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2000 நாங்க குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மகளிர் உரிமை தொகை மாரி தான் இந்த ஒரு ஸ்கீமும். பேரு மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் தங்களுடைய முதல் தேர்தல் வாக்குறுதியாகவே இந்த பெண்களுக்காக ரூ. 2000 மாதந்தோறும் நாங்க குடுப்போம். ஸோ இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல தான் ரேஷன் அட்டைகள் மூலியமாக தான் குடுக்க போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போதும் போல அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும். வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள், நடுத்தர வர்க்கங்கள், ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சொல்லப்போனா இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தாண்டி, ஸோ இனிமேலும் பார்த்தீங்கன்னா, கூடுதலா யாரெல்லாம் இலவசமாக ரேஷன் அரிசி வாங்குறாங்களோ, அனைத்து அட்டைதாரர்களுக்குமே இந்த ரூ. 2000 கிடைக்கும். ஸோ இத தாண்டி இதுக்கு அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களே பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனி ஃபார்மட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்படி ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி குடுத்தீங்களோ, அதே மாரி அந்த ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி குடுக்குற மாரி தான் இருக்கும். ஸோ ஆனா இந்த தடவ அனைத்து பெண்களுக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மற்றும் இந்த ரூ. 2000 உங்களுடைய நேரடி வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா செயல்படும். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த செயல்முறை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரூ. 1000 நிறுத்தப்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படும். ஏன்னா திமுக ஆட்சியில இருக்க வரைக்கும் மட்டும் தான் இந்த ரூ. 1000 ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ, அவங்க இந்த மாரி தேர்தல் வாக்குறுதி குடுத்துருக்கணும். இல்லன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் பெண்களுக்காக மாதந்தோறும் ரூ. 2000 குடுக்க போறதாக இந்த ஒரு குலவிளக்கு திட்டத்த வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து எலக்ஷன்ல என்ன நடக்கப் போது? இதுக்கு என்னென்ன கட்சிகள் நெறைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிப்பாங்க. குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சலுகைகள் கிடைக்கப் போது. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகை திட்டத்த கூட்டப் போறதாக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கூட்டப் போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி அவர்களே அதாவது ரூ. 2000 வச்சிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா 2500 இதுக்கு மேல தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அத பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி.